ஃப்ரீஸ் பேன் அண்ட் ஸ்பிளிட் பேன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரீஸ் பேன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா வியூன்ற டேப்ல இங்கே பார்த்தோம்னா விண்டோஸில் ஃப்ரீஸ் பேன்ஸ் இருக்கு, இங்கே ஸ்பிளிட் ஹைட் அதெல்லாம் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீஸ் பேன் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து மூவ் பண்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் இந்த வேர்டை டைப் பண்ணிட்டேன், சும்மா டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும், மற்ற எல்லாமே வந்து மூவபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரோவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வியூ போகணும். வியூ போயிட்டு ஃப்ரீஸ் பேன் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தோம்னா ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்னு இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா டாப் ரோ மட்டும் நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடும், அந்த ஐக்கானே நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தோம்னா கீழே ஒரு லைன் மாதிரி வந்துடுது, இந்த ரோ மட்டும் நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே போனோம்னா டவுன் மூவ் பண்ணிகிட்டே போக நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் அப்படியே இருக்கும், மற்றது மட்டும் மூவ் ஆகும். பாருங்க, இந்த நம்பர்ஸை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியுது, நம்பர் மட்டும் மூவ் ஆகுது, 1 மட்டும் அப்படியே இருக்கு, மற்ற எல்லாமே நமக்கு மூவ் ஆகுது. த சேம் இப்போ வந்து ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே சும்மா டைப் பண்ணுறேன், அப்போ அதில் ஈஸியாக இருக்கும் பார்க்க. இப்போ ஃப்ரீஸ் பென் போயிட்டு ஃபர்ஸ்ட் காலம்னு கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடுத்து, மற்றது நமக்கு மூவ் ஆகும். பாருங்க, இது மாதிரி நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் நமக்கு ஃப்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து ஃப்ரீஸ் பெயினில் ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம். இப்போ அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு அன்ஃப்ரீஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அன்ஃப்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே ஸ்பிளிட்னு இருக்கு. இந்த ஸ்பிளிட் பெயின் எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நார்மலா இப்போ நான் வந்து இந்த 8ல வச்சிருக்கேன், 8th ரோல இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ரோவை நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணும்போது இந்த 8th ரோ மட்டும் இங்க மேல பார்த்தோம்னா நமக்கு ஒரு லைன் வந்து வந்திருக்கு, இது நமக்கு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த 7 வந்து நம்ம வேற எது கூடயாவது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 7th ரோல இருக்கிறது இப்படி நம்ம பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணுது. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எந்த ரோ எந்த காலம் வச்சு நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா 7 நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டேன். பார்த்தோம்னா இங்கே நமக்கு கீழே வந்து மூவ் ஆகுது. பார்த்தோம்னா இங்கே நமக்கு 2 வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. நம்ம வந்து மேலேயும் மூவ் பண்ணலாம், கீழேயும் நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ வந்து அந்த விண்டோவே நமக்கு 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு. பார்த்தோம்னா இங்கேயும் வருது. இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 7 கூட இப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம், 7 கூட 31 இந்த ரோவை வந்து கம்பேர் பண்ணால் கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே மேலே இருக்கிறத நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம இது பண்ணலாம். த சேம் காலமையும் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். நம்ம அதை எடுத்து விடணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும், ஸ்பிளிட் போயிடும். இப்போ காலம் ஸ்பிளிட் பண்ணோம்னா த சேம் இப்படி போயிட்டு ஸ்பிளிட் வச்சோம்னா இப்போ பார்த்தோம்னா நமக்கு இப்படி ஸ்பிளிட் ஆயிடுது. ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இப்போ ரோ வேணாலும் ரோவை நம்ம இப்படி பார்க்கலாம். காலமை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் காலமை வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணி கம்பேர் பண்ணலாம். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத நம்ம பண்ணணும் ஏன்னா மேலே போய் பண்ணலாம். மேலே இருக்கிறத வந்து நம்ம டவுன்வர்ட்ஸில் இது பண்ணணும், ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். கீழே இருக்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கும், மேலே இருக்கிறது டைனாமிக் ஆகும். இப்போ கீழே இருக்கிறத டைனாமிக் பண்ண மேலே ஸ்டாட்டிக்னா அப்படி பண்ணலாம். இதே போல் நமக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்பிளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இதான் வந்து இந்த பென்ஸோடைய யூஸ். தேங்க்யூ.